நாட்டு கத்திரிக்காயை கறி மாற சமைக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு 2 பட்டை 1 லவங்கம், அதே மாதிரி 2 பட்டை 1 லவங்கம், இஞ்சி பூண்டு இதை மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 வரமிளகா, 1 உருளைக்கிழங்கு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சமைக்கலாம். பாத்திரம் வச்சாச்சு, ஆயில் விட்டுக்கலாம். கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், வெங்காயம் பாருங்கள் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதுக்கு தக்காளி போடலை, தக்காளி போட்டால் டேஸ்ட்டு மாறி போயிடும். கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் சேர்த்தியாச்சு, வணங்கட்டும். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பெருங்காயம், சாம்பார் பொடி, கொஞ்சம் கறி மசாலா போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். காய் வெந்துருச்சு, அடி பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தேங்காயை போட்டுக்கலாம். அதில் தேங்காய் திருப்பி போட்டோம்னாக்க டேஸ்ட்டு மாறிடும். சிக்கன்லேயே மட்டன் டேஸ்ட்டு வராது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ தேங்காய் பூக்குடியில் கிரேவி வரணுங்கிறதுனால கொஞ்சோண்டு கடலை மாவு தூவிட்டு 1 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. கடலை மாவு போட்டதுனால நல்லா கிரேவியாக இருக்கும். பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.